அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து 4 தொகுதிகள் வந்து பாஜக தொகுதிகளா வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 4 தொகுதியில ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, மொடக்குறிச்சி தொகுதி. நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த மொடக்குறிச்சி தொகுதியில பாஜக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இன்னைக்கு டாக்டர் சரஸ்வதி அவர்கள். இன்னைக்கு வந்து பாஜக சார்புல போட்டியிட்டாலும், மத்திய அரசு திட்டங்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க? எந்த மாரியான திட்டங்கள்னால மக்கள் பயனடைஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அப்படி அவங்க எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய அரசு திட்டங்களை நம்ம தொகுதிக்கு கொண்டுட்டு வரல. குறிப்பாக அவங்க தேர்தலும் போது என்ன சொன்னாங்கன்னா, பசுவின் கோமியத்தை வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு தொழிற்சாலை பண்ணுவேன்னு சொன்னாங்க. இந்த மக்களுக்கு வந்து கோமியத்தை கூட கொடுக்கல. இதுதான் பாஜக எம்எல்ஏவோட ஒட்டுமொத்த செயல்பாடு. இன்னைக்கு தார்ச்சாலை போடுறதாகட்டும், ஜல்ஜீவன் திட்டம், இன்னைக்கு வீடு வீடுக்கு குடிநீர் திட்டத்தை அவங்க கொண்டாந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தார்ச்சாலைகள் வசதியாகட்டும், இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவங்க தொகுதிக்குள்ளார வந்துட்டு தான் போயிட்டுருக்குறாங்க, மக்களை சந்திச்சு தான் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தார் சாலை போடுறது, இந்த வசதியெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தோட திட்டங்கள் வர்றது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில தான் பண்ணி வைக்கிறாங்களே ஒழிய, புதுசாக எந்த திட்டத்தையும் சட்டமன்றத்தில் பேசி கொண்டுட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி சல்ஜீவன் திட்டத்தில் வந்து வேலை நடக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு 2500 பணம் வரியாக வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் அவங்க பெரிய திட்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட வெற்றி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மொடக்குறிச்சி தொகுதியில்? பாஜக எதிர்த்து எங்கள் கூட்டணியில் எந்த கட்சிக்கு எந்த வேட்பாளரை கொடுத்தாலும் சுலபமாக வெற்றி பெறுவார்கள்.